உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து, ஒரு புதிய சூழலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டியிருந்தது. குறிப்பாக தேர்தல் முடிவு வந்ததற்கு பிறகு திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய தோழர்கள் தீவிரமாக களப்பணி ஆற்றினார்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்த பணிகள் தொடர்ச்சியாக நடந்தன. சென்னையில் நூற்றுக்கணக்கான கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் நடத்தி திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்ற கருத்தை மக்களிடம் தோழர்கள் எடுத்துச் சொன்னார்கள். கலை நிகழ்ச்சிகள் வழியாக எடுத்துச் சொன்னார்கள். நீண்ட பரப்புரை இயக்கத்திற்கு பிறகு, மக்களை சந்தித்ததற்கு பிறகு வந்த தேர்தல் முடிவுகள் பலருக்கும் அதிர்ச்சியை தந்த முடிவுகளாக வந்துவிட்ட நிலையில், அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தோழர்கள் தவிக்கின்ற ஒரு உளவியல் மனவியல் சூழலில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எந்த திசையை நோக்கி நாம் பயணிப்பது? இந்த இக்கட்டான ஒரு கிரைசிஸ் என்று சொல்லப்படுகிற இந்த சூழலை கடந்து உடைத்து எந்த நோக்கத்தில் நம்முடைய கொள்கை வழி திசையை தீர்மானிப்பது என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக ஒரு இயக்கம் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிற போது அந்த இயக்கத்திற்கு முதன்மையான எதிரி யார் என்பதில் தெளிவான புரிதலும் கருதுகோளும் நமக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. திராவிடர் இயக்கமாக இருந்தாலும் சரி, நான் திராவிடர் இயக்கம் என்று சொல்லுவது திராவிடர் இயக்க கொள்கைகளை உண்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இயக்கத்தை. பெரியார் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு முதன்மையான குறிக்கோள் என்று சொன்னால் அது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மாநிலங்களுடைய அடையாளங்களை அழித்து இந்தியாவை ஒரு ஒற்றை ஆட்சி பாதையில் இழுத்துச் செல்லுகிற பாஜக பார்ப்பனிய ஆட்சிதான் இன்றைய அரசியல் சூழலில் நமக்கு ஒரு முதன்மையான எதிரி என்ற கொள்கை வழியில் நின்று நாம் அரசியல் மாற்றங்களையும் அணுகுமுறைகளையும் நாம் தீர்மானிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். கட்சிகளை வைத்து இதை தீர்மானிப்பதை விட கொள்கைகளை வைத்து தீர்மானிப்பது என்பதுதான் பெரியார் இயக்கத்தினுடைய அணுகுமுறையாக, செயல் திட்டமாகவும் நிச்சயமாக நாம் இருக்க முடியும். எந்த இயக்கம் இந்த கொள்கைகளை ஏந்தி செல்கிறதோ அந்த இயக்கத்திற்கு வலிமையான ஆதரவை மக்கள் மன்றத்தில் திரட்டி அந்த ஆட்சியின் வழியாக இந்த கொள்கைகளை நாம் செயல்படுத்த வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அணுகுமுறையை தான் பெரியார் காலத்திலிருந்து பெரியார் இயக்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் பெரியார் ஒரு காலத்தில் 1967 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருகின்ற வரை பெரியார் உறுதியாக காமராசர் தலைமையில் இருந்த அந்த காமராசர் காங்கிரஸை அவர் கரம்பற்றி நின்றார். அந்த இயக்கத்திற்காக ஒவ்வொருவரும் சென்று பிரச்சாரம் செய்தார். தனக்கு கிடைத்த பெருமையெல்லாம் காமராசர் மீது ஏற்றினார். காமராசர் என்ற ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் ஒரு கல்வி வள்ளலாக, பச்சை தமிழராக, ஒரு பெரிய பிம்பமாக தமிழ்நாட்டில் உயர்ந்து நிற்பதற்கு பின்னால் இருந்து அவரை சுமந்து சென்றவர் பெரியாருடைய இயக்கம். அந்த காமராசர் அவர்கள் 67 தேர்தலில் தோல்வியை சந்தித்த நிலையில், திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில், பெரியார் காமராசருக்காக காங்கிரஸை ஆதரித்த பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்திற்கு வந்து பெரியாரை திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் சந்தித்த அந்த சூழலில் பெரியார் அப்போது எடுத்த நிலைப்பாடு, வந்து இருக்கிற இந்த புதிய ஆட்சி என்ன கொள்கையை பின்பற்றப் போகிறது என்பதை பொறுத்திருந்து நாம் பார்ப்போம், அதுவரை இந்த ஆட்சியை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு முடிவை எடுத்தபோது பல பெரியார் இயக்க தொண்டர்கள் உணர்வின் காரணமாக அதை செரிமானம் செய்ய முடியாத தோழர்களாக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. நான் இதை எதற்கு சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், கட்சிகள் ஆதரவு என்பதை விட கட்சிகள் ஆதரவை கொள்கையின் அடிப்படையில் தீர்மானிக்கின்ற அறிவியல் பாதை தான் பெரியார் நமக்கு விட்டு சென்ற ஒரு பாதையாக இருக்கிறது. இது பெரியார் காட்டிய ஒரு வழிமுறை. இன்றைக்கு ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டதற்கு பிறகு நம்முடைய தோழர்கள் இந்த ஆட்சி மாற்றம் என்ன செய்ய போகிறது, என்ன மாற்றத்தை இந்த நாட்டில் உருவாக்கப் போகிறது என்று
ஒரு குழம்பிய மனநிலையிலும் இந்த மாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு உளவியலிலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் உண்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிலேயே பல்வேறு விதங்களில் முதன்மையான இடங்களை பெறக்கூடிய ஆட்சியாக தமிழ்நாடுடைய ஸ்ட்ரக்சர், தமிழ்நாடுடைய கட்டமைப்பு, தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய எம்பவர்மெண்ட், விமன்ஸ் எம்பவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு திட்டங்களை அடுக்கடுக்காக செய்கின்ற ஒரு ஆட்சியாக செயல்பட்டு நிச்சயமாக இந்த ஆட்சி தொடர்கின்ற ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற நிலை வந்த நேரத்தில் அதற்கு மாறான ஒரு தீர்ப்பை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். மக்கள் வழங்கி இருக்கிற இந்த தீர்ப்பை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. மக்கள் வழங்கிய தீர்ப்பையும் நாம் அந்த உணர்வுகளையும் புரிந்து கொண்டு சூழலுக்கு ஏற்ப நம்மை எப்படி தகவமைத்துக் கொண்டு கொள்கையை நாம் முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த சூழலில் இருக்கிறது என்பதை நாம் தேட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய பிரதான எதிரியாக நம்முடைய மாநிலத்தை அடையாளத்தை அழித்து வருகின்ற கடந்த தேர்தலினுடைய முழக்கமே இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு தேர்தல் என்றுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வரையறுத்தார்கள். அதைத்தான் நாம் மக்களிடம் சென்று அந்த பரப்புரையை செய்தோம். அதே கோரிக்கை தான், அதே முழக்கத்தை தான் இப்போதும் நாம் சொல்லுகிறோம். இந்த தேர்தல் மட்டுமல்ல, இங்கே நடக்கிற ஒரு போராட்டமும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு போராட்டம் தான். எனவே டெல்லியிலிருந்து வருகின்ற அந்த உத்தரவுகள் எப்படி செயல்படுகின்றது, எப்படி நம்மை அடிமையாற்றப்படுகின்றன, அந்த டெல்லி ஆணையை எதிர்க்கக்கூடிய துணிவோடு இந்த ஆட்சி செயல்படுகிறதா என்ற செயல்பாடுகளின் வழியாகத்தான் நாம் பிரச்சனைகளை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவேதான் இந்த தேக்கத்தை உடைத்து நம்முடைய இலக்கு, பிரதான எதிரி யார் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு கருத்துக்கோளை அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு எழுந்திருக்கிற ஒரு அரசியல் பிரச்சனையை முன்வைத்து இந்த முழக்கம், இது தேவையான ஒரு முழக்கம், உரிமையான ஒரு முழக்கம். அண்மை காலமாக இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு நான் ஏற்கனவே பத்திரிகையாளர் சொன்னபோது, இந்த ஆட்சி வருகின்ற 2 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய ஆட்சியிலிருந்து ஒரு தாக்கீது வந்தது. அது என்னவென்று சொன்னால், பிஎம்சி பள்ளிகளை நீங்கள் மீண்டும் தொடங்குவது பற்றி பரிசீலிக்க வேண்டும். ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசை எதிர்த்து அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி, அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதியை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி, நீ கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, இந்த திட்டத்தை நாம் ஏற்போம் என்று சொல்லி முடிந்துவிட்ட ஒரு சூழலில், தமிழ்நாடு அரசினுடைய நிலையை விலக்கிவிட்ட ஒரு நிலையில், ஆட்சி வரக்கூடிய ஒரு சூழலில் மீண்டும் அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மாறி வருகின்ற, மாற்றம் பெற்றிருக்கிற அந்த ஆட்சி ஒருவேளை அதை அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாகத்தான் அதை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த நம்பிக்கையோடு அவர்கள் முன்வைக்கிற போது இங்கே இருக்கிற ஆட்சி அதை உறுதியாக மறுதளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கன்சிஸ்டன்சி, அதாவது பிஜேபி எதிர்ப்பு, ஒன்றிய ஆட்சி எதிர்ப்பு, இந்துத்துவ ஆட்சி எதிர்ப்பு என்பதிலே ஒரு தொடர்ச்சியான செயல்பாட்டை, கருத்துக்களை நாம் முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் செய்கிறோம். இந்த புதிய ஆட்சிக்கும் அந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம். இந்த சிபிஎஸ்இ என்ற, அதே போல இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கடந்த மே 15ஆம் தேதி திடீரென்று ஒரு உத்தரவை அவர்கள் போடுகிறார்கள். 9ஆம் வகுப்பிலிருந்து மும்மொழி திட்டத்தை நீங்கள் இதில் திணிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை போடுகிறார்கள். உத்தரவை போட்டார்களே தவிர 9ஆம் வகுப்பு அடுத்தது 10ஆம் வகுப்புக்கு போகும். 10ஆம் வகுப்புக்கு தேர்வுக்கு பயிற்சி செய்து படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவனுக்கு இப்போ 9ஆம் வகுப்பிலே இப்படி ஒரு கூடுதலாக ஒரு மொழியை படிக்க வேண்டும் என்று ஒரு திணிக்கின்ற போது அவனுக்கு மன உளைச்சல் வருகிறது. பெற்றோர்கள் உச்சநீதிமன்றத்திலே சென்று வழக்கு தொடுக்கிறார்கள். இந்த வழக்கை அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே மனு போடுகிறார்கள். அவசர வழக்காக எடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு வாரம் தள்ளி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த வழக்கை அப்போது அவர் தள்ளி வைத்திருக்கிறார். எதற்காக இப்படி ஒரு அவசர உத்தரவை போடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த 9ஆம் வகுப்பிலே இவர்கள் 3வது மொழி என்று சொல்லப்படுகிற மொழி எந்த மொழி, இந்திய மொழி 2 மொழியை தவிர வேறு எந்த மொழி படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், சமஸ்கிருதத்தை படிப்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்திக்கு கூட 2வது அதிகமாக அவர்கள் ஒதுக்கியது மிக குறைந்த அளவுக்கு 600 கோடி உருது மொழிக்கு. இதுக்கு 2300 கோடி, உருது மொழிக்கு 600, அதற்கும் குறைவாக தான் இந்திக்கு. 3வது தான் இந்திக்கு ஒதுக்குகிறார்கள். தமிழுக்கு வெறும் 111 கோடி தான் ஒதுக்குகிறார்கள். ஆக சிபிஎஸ்இ பள்ளியில் உடனடியாக 3வது மொழியாக படிப்பதற்கு கதவு திறந்து வைக்கப்பட்டிருப்பது. எல்லா 45,000 பிஎம்சி பள்ளிகளிலும் சமஸ்கிருத ஆசிரியர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். சமஸ்கிருத பாடங்கள் இருக்கிறது. சமஸ்கிருதத்தை தான் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உத்தரவு இன்றைக்கு வருகிறது. 9ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு பாடத்திட்டம் இல்லாமல்
பாட புத்தகம் இல்லாமல் ஒரு மொழியை ஏன் படிக்க வேண்டும் என்று நீ சொல்லுகிறாய்? சமஸ்கிருதத்தை நீ எப்படியாவது ஒரு நாட்டில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நீ சொல்லுகிறாய். எனவே இந்த திட்டத்தை நீங்கள் எதிர்க்க வேண்டும், தமிழ்நாடு அரசை எதிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலும் கடுமையான எதிர்ப்பு வருகிறது. ஆனால் இந்த ஆட்சியிலிருந்து இப்படி ஒன்று உத்தரவு வந்திருக்கிறது, இதில் எங்களுடைய கருத்து என்ன என்பதை பற்றி அவர்கள் இதுவரை எந்த தெளிவும் சொல்லவில்லை. இந்த கருத்தை பற்றி எந்த விளக்கமும் அவர்களிடமிருந்து வரவில்லை. அதேபோல பிஎம்சி பள்ளிகளை பற்றி சொல்லுகிற போது இருமொழி திட்டத்தை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்ன இந்த ஆட்சி, ஆனால் இருமொழி திட்டத்தை பிஎம்சி பள்ளி என்று வருகிற போது இதை நாங்கள் பரிசீலிக்கிறல் இருக்கிறது என்று சொல்கிறார்களே தவிர உறுதியாக இதை நிராகரிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? நீங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லுகிற வரை இந்த இயக்கத்திற்கான அழுத்தங்கள், போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்போம். ஒரு போராட்டம், அழுத்தம் மக்கள் மன்றத்திலே நடக்கிறது. அரசின் வழியாக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்ப்பது என்பது ஒன்று, மக்கள் மன்றத்திலே எதிர்ப்பை காட்டி மக்களை அணிதிரட்டுவது என்பது வேறு. மக்கள் மன்றத்திலே அணிதிரட்டி மக்கள் கருத்துக்களை உருவாக்கி மக்கள் சக்தியை உருவாக்குவதன் மூலம்தான் அரசாங்கம் இந்த மக்கள் சக்தி உணர்வுகளை ஆணையாக பிறப்பித்து அதை நிறைவேற்ற முடியுமே தவிர மக்கள் சக்தி, மக்கள் ஆதரவு இல்லாமல் வெறும் ஆணைகளால் மட்டும் ஒரு அரசாங்கம் அதை வெற்றிகரமாக அதிகாரத்தை பயன்படுத்தி செய்துவிட முடியாது என்பதுதான் உண்மையான சமூக வரலாறு. எனவே நாங்கள் பெரியார் இயக்கத்தை பொறுத்தவரை நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபடாதவர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ எம்பி பதவியை ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கு கூட நாங்கள் நெருங்காதவர்கள், அதற்கான தேவையும் இல்லாதவர்கள். அதற்கான தேவை இல்லாதவர்களாக இருக்கிற காரணத்தினால் தான் பெரியார் இயக்கம் துணிவோடு எந்த முடிவையும் எடுக்க முடிகிறது, எந்த கருத்தையும் எடுத்து மக்களிடம் சொல்ல முடிகிறது. எங்களுக்கு இருக்கிற பலம் எண்ணிக்கையிலே பல லட்சம் என்று நீங்கள் சொல்லாவிட்டாலும் கொள்கையிலே எங்களுக்கு இருக்கிற இந்த பலம்தான் எண்ணிக்கை பலத்தை விட வலிமையான இயக்கமாக எங்களை வைத்து இருக்கிறது. அது பெரியார் இயக்கத்தினுடைய ஒரு அடிப்படை. எந்த அரசியலுக்கு நான் போக மாட்டேன், 2 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியாருக்கு பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து அழுத்தம் வந்த நேரத்தில் கூட பெரியார் அதை உறுதியாக மறுத்து, நீதி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் கூட அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய போது இந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நான் இந்த முதலமைச்சருக்கு போக மாட்டேன் என்ற ஒரு வரலாற்றை உருவாக்கியவர் பெரியார். இன்றைக்கு நான் முதல்வராக வரப்போகிறேன் என்பதை வைத்து எவ்வளவோ அரசியல் மாற்றங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சர் பதவி உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதற்காக ஒரு மாநாட்டை கூட்டி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை மறுத்த ஒரு இயக்கத்தினுடைய வழி வந்தவர்கள். எனவே ஒரு இடத்திலே, ஒரு அதிகாரத்திலே, ஒரு பதவியில் உட்கார்ந்து விட்டாலே நமக்கு அதிகாரம் என்று சொல்லக்கூடிய நிலையை தாண்டி மக்கள் இயக்கம் என்ற பார்வையில் தான் அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே பிஎம்சி பள்ளியாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி, இதை எல்லாவற்றையும் விட இந்த நீட் என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை. நீட் கொடுமை என்பதை விட இந்த மும்மொழி திட்டம் எப்படி, கல்வி திட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற வரலாறுகளை பார்த்தால் அதனுடைய பின்புலமாக ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாக்கி தந்த ஒரு கொள்கையை தான் முதலிலே அவர்கள் ஒரு கல்வி திட்டமாக அறிவித்தார்கள். அந்த கல்வி திட்டம் 2015ஆம் ஆண்டு முதலாக அந்த கல்வி திட்டம் அறிவிக்கப்பட்ட போது சுப்பிரமணியன் என்று சொல்லப்படுகிற உள்துறை செயலராக, மத்திய அரசினுடைய முக்கிய செயலாளராக இருந்த ஒரு பார்ப்பனரை வைத்து அந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்திற்கு பின்னணியிலே இருந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த திட்டத்திற்கான கருதுகோளை அவரிடம் வழங்கினார்கள். அவர் அந்த திட்டத்தை முதலாக வெளியிட்ட போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்து, இது மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிற திட்டம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் மத யானை மாநிலத்திற்குள் வருகிறது என்று அவர் சொல்லி அன்றைக்கு கலைஞர் அவர்கள் அதை எதிர்த்தார்கள். ஆர்எஸ்எஸ் காரர்களால் உருவாக்கி தந்த சுப்பிரமணியமுடைய குழுவுடைய முதல் கமிட்டியுடைய அறிக்கை தமிழ்நாடு அரசு கலைஞரால் அன்றைக்கு நிராகரிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் ஆர்எஸ்எஸ் காரர்களே அதிலே முழுமையாக திருப்தி அடையவில்லை. இன்னும் வலிமையாக அந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் ஒன்றாக ஒரு 11 குழுக்கள் அமைக்கப்பட்டு சுப்பிரமணியம் அறிக்கை வந்ததற்கு பிறகு ஒரு 11 குழுக்களை உருவாக்கி அந்த 11 குழுக்கள் ஒரு கல்வி திட்டத்தை விவாதித்து அன்றைக்கு மனிதவளத்துறை அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி என்பவரிடம் போய் இவர்கள் சந்தித்து, அதைத் தொடர்ந்து ஸ்மிருதி இரானி அவர்கள் இந்த கல்வியாளர்கள் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை கூட்டி இவருடைய கருத்துக்களை கேட்டு வாங்கி கொண்டு, அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் இந்து கல்வி மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அவர்கள் கூட்டி, அதற்கு பிறகு ஒரு கல்வி திட்டத்தை அவர்கள் உருவாக்கி, அந்த இந்து கல்வி மாநாடு அதன் வழியாக ஆர்எஸ்எஸ் குழுக்கள் உருவாக்கிய அந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்துவதற்காக மனிதவளத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானிக்கு
இணை அமைச்சராக RSS அமைப்பில் இருக்கிற ஒரு பிரச்சாரகரை அமைச்சராக்கி அதன் வழியாக ஒரு கல்வி அவர்கள் உருவாக்கினார்கள். அதற்கு பிறகுதான் இந்த விஞ்ஞானியுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு RSSனுடைய அந்த சித்தாந்தத்தை ஒரு அறிக்கையாக இன்றைக்கு தந்து மும்மொழி திட்டம் முதலில் மும்மொழி திட்டம் என்றுதான் அறிவித்தது. அறிக்கை வந்த நாளே முதல் அறிவிப்பே இந்தி கட்டாயம் என்ற அறிவிப்பு வந்தது. அடுத்த நாளே எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு இந்தி கட்டாயம் இல்லை என்ற பரிந்துரைகளுடைய அறிக்கையை ஒன்றிய அரசு நீக்கிவிட்டு பிறகு நாங்கள் இந்தி கட்டாயம் இல்லை என்ற அறிவிப்போடு மும்மொழி திட்டத்தை அவர்கள் திணித்தார்கள். அந்த திட்டத்தை எப்படியாவது திணித்தாக வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கு இந்த PMC பள்ளி நுழைப்போம் CBSE அவர்கள் 3ஆம் மொழியை நினைத்த சதியும் அதிலே அடங்கியிருக்கிறது. நீட் தேர்வை பொறுத்தவரையில் தமிழ்நாடு தொடர்ச்சியாக அதனுடைய எதிர்ப்பை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் இப்படி ஒரு புதிய கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் வழியாக நவோதயா என்ற பள்ளிகளை இன்றைக்கு PMC பள்ளிகளை அவர்கள் உருவாக்குகிறார்களோ அதேபோல் நவோதயா என்ற பள்ளி சர்வ வசதிகளுடன் மிகப்பெரிய நவீன வடிவங்களுடன் கூடிய நவோதயா மாடல் பள்ளிகளை அவர்கள் உருவாக்க முனைந்தார்கள். அதற்கு கூடுதல் நிதி வழங்கினார்கள். ஆனால் அந்த நவோதயா பள்ளியை அன்றைக்கு பெரிய திராவிடர் கழகம் கடுமையான எதிர்ப்பு இயக்கம் நடத்தியது. தோழர்கள் கைது செய்யப்பட்டு அன்றைக்கு நவோதயா பள்ளியில் சென்னை சிறையிலே ரிமாண்ட் செய்யப்பட்டார்கள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அன்றைக்கு MGR ஆட்சி காலத்திலும் நவோதயா பள்ளிகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அவர்கள் மறுத்து நவோதயா பள்ளி நிறுத்தப்பட்டது. அதே போல்தான் இன்றைக்கு PMC ஸ்கூல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வை உருவாக்குகின்ற நீட் தேர்வை நடத்துகிற அந்த அமைப்பு என்பது மிக மோசமான ஒரு ஊழல் படிந்த அமைப்பாக மாறிப்போய் ஏற்கனவே ஒரு முறை வினாத்தால் அவுட் ஆகி மறுதேர்வு நடத்தப்பட்டு இப்போது மீண்டும் ஒரு முறை அந்த வினாத்தால் என்று சொன்னால் கெஸ்ஸிங் பேப்பர் ஒரே மாதிரியான கேள்விகளை கொண்ட ஒரு பேப்பரை வெளியாக்கி அதற்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக ஒரு தேர்வு எழுத வைத்து இந்த தேர்வு அறிவிக்கப்பட்டவுடன் 4 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஏற்கனவே பல தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் நீட் மரணத்திற்காக அனிதாவில் தொடங்கி பல உயிர்களை நாம் தொடர்ச்சியாக இழந்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீட் தேர்வை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். அது என்ன ரகசியம் என்று எல்லோரும் கேட்டார்கள். அது என்ன ரகசியம் என்று சொன்னால் நீட்டு வேண்டாம் என்று சொல்வதை விட நீட்டு ஏன் வேண்டாம் என்பதற்கான புள்ளி விவரங்களை ஒரு அரசை நியமித்து அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை கண்டறிந்து அந்த அறிக்கையின் வழியாக நீதிமன்றத்தில் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து அதன் வழியாக நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லுகிற போதுதான் நாம் ஏன் நீட் வேண்டாம் என்பதற்கான உறுதியான சான்றுகள் கிடைக்கும் என்ற வழிமுறையை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி A.K. ராஜன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவினுடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் வழியாக அந்த நீட்டை 2 முறை ஆளுநர் திருப்பி அனுப்புகிற போது 2வது முறையாக அதை திருப்பி அனுப்பி பல கட்டங்களை கடந்து நீட் ஒழிப்பதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கு முன்பு நடந்த ஆட்சியில் இந்த முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. சம்பிரதாய ரீதியாக ஒரு தீர்மானத்தை போட்டு விட்டார்கள். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் உங்களுடைய அமைச்சரவை முடிவை நாங்கள் ஏற்க முடியவில்லை என்று மறுப்பு கடிதம் எழுதத்தையும் தமிழ்நாட்டு மக்களிடம் சொல்லாமல் இருட்டடிப்பு செய்துவிட்டு இவ்வளவு துரோகத்தை அவர்கள் செய்ததற்கு பிறகு அதற்கான முயற்சிகள் நடத்தியது. இன்று நீட் முகாமை நடத்துகின்ற அந்த அமைப்பு என்பது ஊழலுடைய உறைவிடமாக பல லட்ச பணத்தை வாங்கி கொண்டு எப்படி ஊழல் செய்தார்கள். இன்றைக்கு எல்லோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல பேராசிரியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருமுறை நீட் பலமுறை நீட்டினுடைய குழப்பங்கள் வந்து கொண்டே இருந்தன. ஒரு நீட் தேர்வில் 2014ஆம் ஆண்டு நடக்கிற ஒரு நீட் தேர்வில் ஒரே சென்டரில் முழுக்க 100க்கு 100 மார்க் வாங்கிய மாணவர்கள் ஒரே சென்டரிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒரே சென்டரிலிருந்து அவர்கள் ஏன் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்று ஒரு சந்தேகம் வந்து அது நீதிமன்ற வழக்குக்கு போய் அது ஒரு பிரச்சனையாகி அதே சென்டரில் உள்ளவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு என்ற ஒரு முறை வந்து அது நீதிமன்றத்துக்கு போய் மறுதேர்வு நடத்தப்பட்ட ஒரு கதைகள். இப்படி ஏராளமான கதைகளை கிரேஸ் மார்க் என்ற ஒரு கிரேஸ் மார்க்கை போட்டார்கள். தவறான வினாத்தாள் தயாரிக்கப்பட்டது. அதனால் தவறான வினாத்தாளுக்கு தயாரிக்கப்பட்டதற்காக கிரேஸ் மார்க் என்ற ஒரு கூடுதல் மார்க்கை அவர்கள் ஒரு 1600 பேருக்கு போட்டார்கள். காலதாமதமாக தேர்வுக்கு வந்தார்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கிரேஸ் மார்க் போட்டு அதில் ஒரு 1500 பேரை அதில் மறுதேர்வு வைத்தார்கள். நீதிமன்றம் போனது. பிறகு அந்த 1500 பேருக்கு மட்டும் தனியாக ஒரு தேர்வு நடத்தி அந்த தேர்வு மூலம் அவர்கள் தேர்வு செய்தார்கள். ஒட்டுமொத்த தேர்வையும் ரத்து செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் போன போது நீதிமன்றம் அதை மறுத்துவிட்டது. சரி, இந்த நீட் தேர்வை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமையில் இருந்த பிரதான
அதிகாரியாக இருந்த ஒருவர், ராம்சங்கர் கதேரியா என்று அந்த அதிகாரியுடைய பெயர். அவர் இந்த நீட் தேர்வை நடத்துகின்ற தலைமை அதிகாரி, இவ்வளவு ஊழலுக்கும் காரணமானவர் என்று அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். பதவி நீக்கம் செய்யப்பட்டவரை அடுத்த மாதத்திலேயே இதைவிட உயர்ந்த பதவிக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்துறையினுடைய ஆலோசகராக நியமித்து கௌரவப்படுத்தியது ஒன்றிய பாஜக ஆட்சி. ஆக நீட் இந்த தேர்வை நடத்துகிற நிறுவனம் என்பதும் நடத்துகின்ற அதிகாரிகள் என்பதும் மகா அயோக்கியர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த நீட்டை இன்றைக்கும் அவர்கள் திணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த நீட், காங்கிரஸ் கட்சியிலே இந்த நீட் தேர்வு உருவானது என்று சொன்னபோது, அப்போது உருவான அந்த நீட் தேர்வு மாநிலங்கள் விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைதான் இருந்தது தவிர அது கட்டாயமாக்கப்படவில்லை. நீட் தேர்வு செல்லாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் பதவி ரிட்டையர் ஆகின்ற காலம் வரை பொறுத்திருந்து அந்த நீதிபதிகளில் 3 பேராக இருக்கின்ற அனில் தேவே என்ற ஒரு பார்ப்பனர் மட்டும் வருகை தனியாக இருந்து மற்ற 2 நீதிபதிகள் பதவி வகித்ததற்கு பிறகு மெடிக்கல் கவுன்சில் அதே அப்ளிகேஷனை இவன்ட்ட கொண்டு வந்து இந்த ஆள் அந்த நீட்டு ஏற்கனவே போட்ட உத்தரவு செல்லாது என்று தடுத்து வைத்திருக்கிறான். அவ்வளவுதான், நீட்டு செல்லாது என்கிற உத்தரவை தடுத்து வைத்திருக்கிறான். இப்போ நீட் நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் சட்டங்களுக்கு பின்னால் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நீட்டு ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இல்லை, நீட் தேர்வை கோளாறுகளை சரி செய்ய வேண்டும், இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடாக இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. நீட் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட தகுதி தேர்வுகள் தான் விளிம்பு நிலை மக்களுடைய உரிமைகளை பறித்து வந்திருக்கிறது என்ற நீண்ட நெடிய வரலாற்றோடு இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முதலாக 10ஆம் வகுப்பிலே ஒரு ஃபில்டர் பண்ணாங்க தமிழ்நாட்டில். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. 10ஆம் வகுப்பு SSLC எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்திலே ஒரு ஃபில்டர் பண்ணி சில குறிப்பிட்ட மாணவர்கள் தான் பண்ண முடியும். அதிலே கீழே அமைக்கிடுவோம். அதுக்கு பெரியார் இயக்கம் அப்போ கொடுத்த பெயர் பன்னாடைன்னு சொன்னாங்க, பன்னாடை தேர்வுன்னு சொன்னாங்க. பன்னாடை தேர்வை எதிர்த்து அன்றைக்கு பெரியார் இயக்கம் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி அந்த 10ஆம் கிளாஸ் நிறுத்தி வச்சாங்க. அந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு 10ஆம் வகுப்பிலேயே நல்ல மார்க் வாங்கினவரை ஒரு பிரிவு, குறைந்த மார்க் வாங்கின பிரிவு, 2 பிரிவாக கேட்டகரியாக வெடித்து ஒருத்தவங்களுக்கு காலேஜுக்கே போக முடியாது என்ற ஒரு கல்வி முறையை அறிமுகப்படுத்திய போது அதையும் எதிர்த்து தான் பெரியார் இயக்கம் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தது. கல்வியிலே புகுத்தப்பட்ட அத்தனை தடைகளையும் பெரியார் எதிர்த்து கொண்டே இருந்தார். பெரியார் இயக்கம் எதிர்த்து கொண்டே இருந்தது. தகுதி திறமை என்று பேசியவர்களை பார்த்து கேள்வி கேட்டார். எது தகுதிமை, எது திறமை, எது தகுதி என்றுக்கு என்ன அளவுகோல் வைத்திருக்கிறார், மெரிட் அண்ட் எஃபிஷியன்சி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை இந்த மண்ணிலிருந்து தான் பெரியார் இயக்கத்தால் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஆக கல்விக்கான தடைகள் அத்தனையும் தடுத்து அது வெற்றி கண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் இன்றைக்கு மாணவர்களுடைய தகுதியை நிர்ணயிப்பதற்கு நீட்டு கொண்டு வருவது, மும்மொழி திட்டத்தை திணிப்பது என்ற அளவுகளை ஏற்க முடியாது என்று அதனுடைய தொடர் வளர்ச்சியினுடைய வரலாற்றின் காரணமாக இன்றைக்கும் அந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தை நாம் தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். ஒன்றிய பாஜக ஆட்சியினுடைய இந்துத்துவ பார்ப்பனிய கொள்கைகளை இந்த ஆட்சி, புதிதாக வந்திருக்கிற தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி எதிர்க்க போகிறதா, இல்லது கோரிக்கை மனுக்களோடு தன்னுடைய கதையை முடித்துக் கொள்ளப் போகிறதா, அல்லது காங்கிரஸ் கட்சி இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் அமித்ஷா ஒன்றிய ஆட்சி இந்த ஆட்சிக்கு கடுமையான மிரட்டலை தந்து கொண்டிருக்கிற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் குறிக்கோளாக இருக்கிற காரணத்தினால் அவசரப்பட்டு காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு போய் தன்னுடைய ஆதரவை தானாக முந்திக் கொண்டு கொடுத்து இன்றைக்கு அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் பாஜக ஆட்சி மோடியும் சரி அமித்ஷாவும் சரி அவர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். அமித்ஷா தமிழ்நாட்டு முதல்வருடைய சந்திப்பையே ரத்து செய்கிறார். எனவே காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் காலூன்றுவதை விடாமல் கவிழ்ப்பதற்கு என்ன வசதியான காரணங்கள் இருக்கிறது என்பதற்கான காரணங்களை ஒன்றிய ஆட்சி தேடிக்கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காங்கிரசினுடைய ஒரு துரோகத்தால், காங்கிரசினுடைய முதுகில் குத்திய துரோகத்தினால் கடுமையாக அது பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த காங்கிரஸ் ஆட்சியை தாவேகா வைத்திருப்பதனால் அதன் வழியாக தாவேகா ஆட்சிக்கு பாஜகவுடைய மிரட்டல் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஒன்றிய எதிர்ப்பு, பாஜக இந்துத்துவ எதிர்ப்பு என்ற கொள்கையில் உறுதியான நிலைப்பாட்டை நிச்சயமாக
அவர்கள் எடுப்பார்கள், எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த கூறுகிறோம். எப்படி தாவேக ஆட்சி பிஜேபியினுடைய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோமோ, அதேபோல் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்ற, நாங்கள் தூக்கி தலையில் சுமந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த நாட்டிற்கு தேவையான ஆட்சி என்று உழைப்பை சிந்திய அந்த திராவிட மாடல் ஆட்சியும் உறுதியாக பாஜக எதிர்ப்பில் சமரசம் இல்லாமல் களத்தில் நிற்க வேண்டும், நிற்கும் என்று நம்புகிறோம். அதிலிருந்து அவர்கள் வழிபெறக்கூடாது என்ற கோரிக்கையையும் நாங்கள் தார்மீக ரீதியாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனால் பெரியார் இயக்கம் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் கட்சியினுடைய கிளையாக அது எப்போதும் இருக்க முடியாது. அது ஒரு கொள்கை பார்வையோடு தான் எல்லோரும் அணுக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு வரை எங்களோடு நெருக்கமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இன்று வரை எங்கள் கொள்கைக்கு அருகாமையில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இன்று வரை நாங்கள் ஆதரித்துக் கொண்டிருப்பது மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்திய திராவிட மாடல் ஆட்சி. அந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் அந்த ஆட்சியை தான் நாங்கள் உறுதியாக மீண்டும் வர வேண்டும். அதனுடைய இந்திய எதிர்ப்பு, ஒன்றிய ஆட்சியினுடைய எதிர்ப்பு ஆகியவற்றை கன்சிஸ்டன்ட் தொடர்ச்சியாக அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். அதில் சமரசம் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே அவர்கள் இந்த ஆட்சியினுடைய புதிய ஆட்சிக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள். எனவே இந்த உரிமை முழக்கத்தினுடைய ஆர்ப்பாட்டம் ஒன்றிய பாஜக ஆட்சியினுடைய தமிழ்நாட்டு ஊடுருவல், ஒன்றிய ஆட்சியினுடைய தமிழக அடையாள அழிப்பு என்பதை எங்களுடைய பிரதான நோக்கமாக கொண்டுதான் எங்களுடைய அரசியல் நகர்வுகள் நிச்சயமாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்துவதற்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். எனவே இந்த கருத்தை நாம் முன்னெடுப்போம். இந்தியாவிலே இன்றைக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற ஒரு இளைஞருடைய பேரெழுச்சி இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒரு தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் வேலையில்லாத இளைஞர்களை பார்த்து கரப்பான் பூச்சி என்று சொன்னார் என்பதற்காக அவர்கள் பெயர் ஒரு கிண்டல், ஒரு சட்டையர் என்று சொன்னாலும் அது ஆரம்பித்த பிறகு பல கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் மெம்பராகி இருக்கிறார்கள். அவர் வைத்த கோரிக்கை 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்க வேண்டும், ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு மீண்டும் பதவி கொடுக்கக்கூடாது, நீட்டு தேர்வில் முறைகேடுகள் செய்கின்றவர்கள் சட்டத்தில் அடக்குமுறை சட்டத்தில் கைது செய்யணும் என்று சொல்லி ஒன்றிய கல்வி அமைச்சருடைய வீட்டுக்கு முன்னாடியே பெரிய இளைஞர்கள் போய் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்தியா முழுவதும் எழுகின்ற இந்த இளைஞருடைய எழுச்சி இயக்கம் என்பது ஒன்றிய பாஜக ஆட்சியினுடைய அடக்குமுறைக்கு எதிரான ஒரு இயக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த இயக்கத்தினுடைய கோரிக்கைகளோடு நாங்களும் கைகோர்த்து இணைந்து நிற்கிறோம். அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்பதையும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்த நினைத்தோம். எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தோடு நம்முடைய இயக்கத்தினுடைய பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து பாஜக பார்ப்பன சக்திகளுக்கு எதிராக அரசியல் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் மன்றத்தில் மக்களை சந்திப்பதில், மக்கள் போராட்டங்களை உருவாக்குவதில், தேர்தல் அரசியலில் இருந்து முற்றாக ஒதுங்கி நிற்கிற இந்த திராவிடர் விடுதலை கழகம் தனது பயணத்தை தொடரும் என்ற உறுதியை உங்களுக்கு அளித்து விடைபெறுகிறேன். நன்றி.